பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பராமரிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும். இறை நம்பிக்கையாளர்களே, இன்று நாம் காணும் இந்த புனிதக் கல் வெறும் சாதாரணக் கல் அல்ல. இது அகிலத்தின் அதிபதி அல்லாவினால் சொர்க்கத்திலிருந்த பூமிக்கு இறக்கப்பட்ட ஹஜருல் அஸ்வத் எனப்படும் புனிதமான கருப்புக் கல்லாகும். ஆரம்பத்தில் இது பால் போன்ற தூய வெண்மை நிறத்திலிருந்தது. ஆனால் ஆதமின் சந்ததியினரான மனிதர்களின் பாவங்கள் படப்பட அது கருப்பு நிறமாக மாறியது என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். காபாவை புனரமைத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கள் தவாஃபை தொடங்குவதற்கான அடையாளமாக இந்த கல்லை அங்கே பதித்தார்கள். ஒருமுறை மக்கா மக்களிடையே இந்த கல்லை மீண்டும் பதிப்பதில் தகராறு ஏற்பட்டபோது நமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மேலங்கியை விரித்து அதன் மீது இக்கல்லை வைத்து அனைத்து தலைவர்களையும் தூக்கச் செய்து மிக அழகாக சமரசம் செய்தார்கள். இந்த கல்லின் மகிமை மகத்தானது. புனித காபாவை சுற்றி வரும் தவாஃப் இந்த இடத்தில்தான் தொடங்குகிறது. இந்த கல்லை உண்மையான நம்பிக்கையுடன் முத்தமிடுபவர்கள் அல்லது தொடுபவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. மறுமை நாளில் இந்த கல்லுக்கு பேசும் திறனையும் பார்க்கும் கண்கள் இரண்டையும் அல்லாஹ் வழங்குவான் என்பது நபிமொழி. இன்று இந்த புனிதக் கல் ஒரு வெள்ளிச் சட்டத்தினால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஹஜ் மற்றும் உம்ரா செல்லும் ஒவ்வொரு மூமினும் இந்த கல்லின் அருகில் சென்று அல்லாவை நினைவுகூர்ந்து பிரார்த்திப்பது பெரும் பாக்கியமாகும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆமீன்.